Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா எப்படி சொல்றது அப்படினு எனக்கே தெரியல. ஏனா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃபரண்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்னோட YouTube ஜர்னி அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஏன் இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கோட என்னோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 year கம்ப்ளீட் ஆகுது. இன்னைக்கு என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. அது மட்டும் இல்லாம என்னோட லைஃப்ல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். Today is my பிறந்த நாள். YouTube na ரொம்ப பிடிக்கும். YouTube ரொம்ப ஜாஸ்தியா பார்த்ததனால எப்படியாவது YouTube சேனல் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினு ரொம்ப ஆசைப்பட்டு அது எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படினு தெரியாம எப்படியோ தட்டு மாதிரி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படிங்கற ஸ்டேஜ் வந்தப்போ அதுவும் என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினு சொல்லி ரொம்பவே பேராசைப்பட்டு போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணதா வித்யா பழனிசாமி இந்த YouTube சேனல். ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்போ என்னோட YouTube சேனல் எப்படி இருக்கு? ஒரு வருஷமா இந்த YouTube சேனல்ல நான் என்ன மாதிரி விஷயங்கள் கத்துக்கிட்டேன்? எப்படி போயிட்டு இருக்கு YouTube வாழ்க்கை அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படினு ஆசைப்பட்டேன். சோ அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். YouTube na ரொம்ப பிடிக்கும். சோ நாமளும் ஒரு YouTube சேனல் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினு ரொம்ப ஆசை இருந்துச்சு. பட் அது எப்படி அப்படினு எனக்கு தெரியாது. அந்த டைம்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க YouTube சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ அவங்களுக்கு இந்த டைம்ல நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். அவங்க கிட்ட கேட்டு தான் சேனல் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். YouTube சேனலே ஸ்டார்ட் பண்ண தெரியல அப்படிங்கும்போது எடிட்டிங் சுத்தம். சோ என்னோட எடிட்டருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். எடிட்டிங் பெரிய லெவல்ல பண்ணல அப்படினாலும் ஏதோ நமக்கு தெரிஞ்ச லெவலுக்கு எடிட்டிங் பண்ற அளவுக்கு சொல்லி கொடுத்த என்னோட எடிட்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். போன வருஷமும் லாக்டவுன் டைம்ல தான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ என்னோட எடிட்டரும் நானும் சேர்ந்து 3 நாள் முக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டென்ட் எடுத்து எழுதி அதை பேசி எடிட்டிங் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் எனக்கு அப்போதைக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா யூடியூப்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் வாட்சிங் அவர் அதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. மானிட்டேஷன் அதை பற்றி எந்த விஷயமே தெரியாது. ஆனாலும் வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எடிட்டிங் எப்படி இருக்குது, பேசியிருக்கிறது எப்படி இருக்குது, கண்டென்ட் எப்படி இருக்குது, அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. பட் இருந்தாலும் இந்த வீடியோ ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு வீடியோ நம்ம ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயத்த பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து இந்த வீடியோ எங்களுக்கு கொடுத்துச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் எப்படியோ தப்பா எப்படியோ வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். முருகன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் செவ்வாய்க்கிழமை பழனி போவோம். லாக்டவுன்னால கோயிலுக்கு போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் லாக்டவுன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் பழனி போனப்போ அதை வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை வந்து ஒரு vlog-ஆ எடுத்து மேக் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இப்போ வரைக்குமே சேனல் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் வியூஸ் அப்படின்னு சொன்னால் அது இந்த வீடியோ தான். அதுக்கப்புறம் யூடியூப்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் ரீச் பண்ணணும். இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்து அதை நோக்கி போகும்போது தான் எங்களுக்கும் ஓகே நம்ம சேனலும் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் வந்து 4000 வாட்சிங் ஹவர் ரீச் பண்ணியாச்சு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருந்த தருணம் அது. ஏன்னா நாம ஒரு விஷயம் பண்றோம், அதுக்கு நம்ம போடுற எஃபெக்ட்டுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ பெரிய அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு உண்மையிலேயே நிஜமாவே சந்தோஷமா இருந்தது. அது இப்போ கேட்குறவங்களுக்கு கூட இது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி தோணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மானிட்டேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். பட் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு 4-5 மணி நேரம் கூட நிலைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 8 மாதம் போராட்டத்துக்கு பிறகு 8 மாதத்துக்கு அப்புறம் அந்த 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்சிங் அவர் ரீச் ஆனதுக்கப்புறம் February 1 மானிட்டேஷன் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு மெயில் வந்தது. பட் அன்னைக்கு நைட்டே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நான் பண்ணிட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவர் சேனல். பேச முடியல அப்படின்னா இந்த சேனலில் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் அதுக்கே அப்போ வைக்கிற மாதிரி தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. என்னால் பேச முடியல. ஸோ நான் 1 month வீடியோவே போடலை. 1 monthக்கு அப்புறமும் என்னால் பேச முடியல. பட் ஓகே ஏதாவது வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரியான வீடியோஸ், அதாவது கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். வியூஸ் என்னவோ போகலை தான். பட் இதில் என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனலோட மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு யூடியூப் பற்றி அவ்வளவா எல்லா விஷயங்களும் தெரியாது. ஸோ சொல்லிக் கொடுக்குறதுக்கும் ஆள் இல்லை. பட் நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்தளவுக்கு சேனலை கொண்டு வர முடிஞ்சுது. பட் ஆனால் இந்த ப்ராப்ளம் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளத்தினால மானிட்டேஷன் கேன்சல் ஆச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்றைக்கி வரைக்குமே தெரியலை. பட் மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் ஆகி இப்போ 1 month ஆச்சு. ரீஅப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு அந்த விஷயங்கள் சரிவர தெரியலை. பட் மானிட்டேஷன் ஆகும், திருப்பி கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். ஸோ நம்ம சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ண நிறைய வீடியோஸை வந்து டெலிட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு 1 year ஆயிடுச்சு.
பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ண விஷயம் அப்படிங்கிறது, ஏன்னா ஒரு கிராமத்துலேருந்து வந்து யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாமல் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ வரைக்கும் வீடியோஸ் பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நான் 2 பேருக்கு முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஹஸ்பண்ட், நான் எவ்வளோ கேவலமாக வீடியோ மேக் பண்ணியிருந்தாலும் சூப்பராக இருக்குது பண்ணு பண்ணு அப்படின்னு என்கரேஜ் பண்ணுற அவருக்கும், அப்புறம் என்னோட எடிட்டர் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கூடவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக எடிட்டிங்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு என்னோட டார்ச்சரையும் பொறுத்துக்கிட்டு எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற என்னோட எடிட்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட பொண்ணான மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.